இன்று அவருடைய சத்தம். நாள் ஜூன் 1. பிறரை மன்னித்திடும் மென்மையான இரக்க சுவாபம் வேண்டும். ஓர் கடின இருதயத்தில் மன்னிக்காத சுவாபம் இருப்பதை காண்கிறோம். தனக்கு தீங்கிழைத்து விட்ட ஒருவரின் செயலை எப்போதும் தங்கள் ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு அவர்களை காணும் பொழுதெல்லாம் மன்னித்திட மறுக்கும் கண்களோடு பார்க்கிறார்கள். இப்படியெல்லாம் இருப்பது இயேசு கிறிஸ்துவின் ஆவிக்கு முற்றிலும் மாறுபட்ட குணமே ஆகும். எபேசியர் 2:4 தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ளவர் என அவருடைய சுவாபத்தை மிக அழகாய் எடுத்து கூறுகிறது. தேவன் எத்தனையோ பல காரியங்களில் பூரண ஐஸ்வர்யமுள்ளவராயிருந்தாலும் அவரோ இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ளவர் என குறிப்பாக உயர்த்தி கூறப்பட்டிருப்பது நம்மை ஆச்சரியத்தில் ஆழ்த்துகிறது. அந்தபடியே ஒரு உண்மையான ஆவிக்குரிய மனுஷனும் உலக சம்பத்துக்களை காட்டிலும் தெய்வ சுபாவமாகிய இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ளவனாய் திகழ்வான். உலக ஐஸ்வர்யங்களுக்கு நித்தியத்தில் எந்த மதிப்பும் கிடையாது. ஆனால் இரக்கத்தின் ஐஸ்வர்யமோ நித்தியத்தில் வெளியேற பெற்ற மதிப்புடையதாகும். இரக்க குணமுள்ளவர்களே இரக்கம் பெறுவார்கள் என இயேசு கூறினார். யாக்கோபு 2:13-14 இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கமில்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும். நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டும். மேலும் ஒருவனுக்கு விசுவாசம் இருந்தும் வஸ்திரமோ ஆகாரமோ இல்லாதவனை பார்த்து அவனுடைய சரீரத்துக்கு வேண்டியவைகளை கொடாவிட்டால் பிரயோஜனம் என்ன என்றும் யாக்கோபு கூறினார். இரக்க குணத்தின் முக்கியமான 2 பகுதிகளை இவ்வசனங்கள் சுட்டிக்காட்டுகிறது. 1. தீமை செய்தவர்களுக்கு இரக்கமற்ற நியாய தீர்ப்பு செய்யாமல் அவர்களை மன்னிப்பது. 2. தேவையுள்ள மனுஷர்களுக்கு இறங்கி உதவி செய்வது. ஆகாரமோ வஸ்திரமோ ஆகிய அன்றாட தேவையில் குறைவுபட்டிருக்கும் தன் சகோதரனிடமோ அல்லது சகோதரியிடமோ நீயே உன் தேவைகளை சமாளித்துக்கொள் என கூறிவிட்டு அவர்களுக்கு தேவையானதை கொடுப்பதற்கு மனமில்லாது இருந்தால் அதுவே கொடிய இரக்கமில்லாத சுபாவம் ஆகும். இவ்வாறு நீங்கள் இருந்தால் உங்களுக்கு ஒரு தேவை வரும்போது உங்கள் தேவைக்கும் தேவன் எதுவும் தரமாட்டார். ஏனெனில் பிறருடைய தேவைக்கு அக்கறை கொண்டவர்கள் மீதே தேவன் அவர்களின் தேவைக்கு அக்கறை கொள்கிறார். ஆம், இரக்கமுள்ளவனே தேவனிடமிருந்து இரக்கம் பெறுவான். ஜெபிப்போமா. பரலோக பிதாவே, இப்பூவுலகில் யாரேனும் ஒருவரை கூட மன்னிக்க முடியாத கடின இருதயத்தை நாங்கள் வெறுக்கிறோம். தேவை உள்ளவர்களிடத்தில் உமது மென்மையான இரக்க சுபாவம் காண்பித்திட கிருபை தாரும். ஆமேன்.